வணக்கம். குரு அதிசார பலம் தனுசு ராசி. பொதுவாக நாங்கள் எந்த ராசி பலன் இருந்தாலும் சரி தான் பிரபல ஜோதிடர் பண்டித காளியூர் அண்ணங்கிட்ட உதவியாளராக இருந்த ஏபி சாமி தலைமையிலான ஜோதிடக்குழு தான் எங்களுக்கு கணிச்சு வழங்குவோம். அந்த மாதிரி இதையும் பாருங்கள். இது அதிசார பலன். இது பெரிய ரொம்ப காலங்களில் குறுகிய காலம்தான். அதனால் இதை பலனை பார்க்குறத விட உங்களுக்கு அதிசாரம் என்னென்னு விளக்குறதுக்கு தான் இது மெயினாக இந்த காணொலி. இந்த அதிசாரம் வக்கரம் அப்படின்னா என்னென்னா, எல்லா கிரகங்களுமே சூரிய அதாவது இந்த கடிகார சுற்றில் தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ராகு கேது மட்டும் எதிர் திசையில் வரும்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஸ்பீடில் வரும், ஒவ்வொரு கட்டத்துக்கு மாறி வரும்போது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டம் மாறுவார். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு விட்டுருப்பு. ராகு கேது 1.5 வருஷத்துக்கு விட்டுருப்பு. மற்ற சூரியன் புதன் சுக்கிரன்லாம் ஒரு மாதம், செவ்வாய் 1.5 மாதம் கிட்டத்தட்ட மாறுவாங்க. இப்படி மாறிக்கிட்டே வராங்க. இப்போது இப்படி சுற்றி வரும்போது சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில கிரகங்கள் அப்படி ஸ்டக்காகி பின்னோக்கி போகும். பின்னோக்கி இருந்துட்டு திருப்பி பழைய இடத்துக்கு வரும். அந்த பின்னோக்கி போகக்கூடியது வக்கரன்னு பேர். சில சூழ்நிலைகளில் முன்னோக்கி திருப்பி வரும். இந்த முன்னோக்கி வருது அதிசாரம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, அறிவியல் பூர்வமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த சூரியனை தான் எல்லா கிரகமும் சுற்றுது. அறிவியல் பூர்வமாக நம்ம பூமியும் சுற்றிட்டு வருது. சுற்றும்போது நீள்வட்ட பாதையில் சுற்றும்போது ஒரு எல்கைக்கு போகும்போது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது அந்த கிரகம் ரிவர்ஸில் போகிற மாதிரி தோணும், அல்லது முன்னாடி போகிற மாதிரி தெரியும் நமக்கு. அதாவது இதுக்கு உண்மையிலே இப்போ ரிவர்ஸில் போகாது, ஆனால் நம்ம பார்வைக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ஈர்ப்பு விசை மாறும் நமக்கு. ஏன்னா நம்ம பூமியும் சுற்றுது, அந்த கிரகமும் சுற்றுறதுனால நம்ம பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும், முன்னோக்கி வரும்போது இந்த இடத்துல சூழ்நிலைகள் மாறும் கிரகங்கள். அதனால தான் அதிசார பலனும் வக்கர பலனும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்கிறது தான் விளக்கம். இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறாரு. அது என்னென்னா 8/10/2025 அன்னைக்கு நைட்டில் 6:50 மணிக்கு அதிசாரம் பெற்று கடகராசிக்கு வராரு. அங்கே என்னைக்கு இருக்குன்னா 21/12/2025 இருக்கிறாரு. குறுகிய காலம்தான். இந்த காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்ப்போம். அதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் குரு பகவான் நல்லா நன்மை தந்துக்கிட்டு தான் இருந்தார். 7ஆம் இடத்துல இருந்து. அதாவது குடும்பத்தில் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் தந்திருப்பார், எல்லாம் தந்திருப்பார். வீடு மனை வாங்கியிருக்காங்க, உத்தியோகம் பார்க்கலாம் சிறப்பாக இருந்திருக்காங்க, மாணவர்களாக சிறப்பாகவே இருக்காங்க. இந்த குறுகிய காலம் அதாவது 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடம் நிறைய கிரகங்களுக்கு சுமாரான இடம் தான். அதனால் உங்களுக்கு இதில் நன்மை தருவார்ன்ட்டு சொல்ல முடியாது. என்னென்னா, இந்த 8ஆம் இடத்துல வரும்போது என்ன செய்வார்னா, சின்ன சின்ன மனக்குழப்பத்தை தருவார். பொதுவாக மனக்குழப்பங்கள், அது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, நடக்காதவனும் பெரிய குழப்பம் வரும், இடத்துல எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு ஒரு குழப்பம் வரும். இப்படி இருக்க இந்த சின்ன பிரச்சனைகள் வீணாது. இதை நீங்களே அழகாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா தியானம் மூலமாகவோ அல்லது திங்கிங் பிரச்சனை ஆலோசனை கேட்டோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரி, குரு பகவான் 8ஆம் இடத்துல சாதகமற்ற இடத்துல இருந்தால் கூட அவரது பார்வையால் நன்மை கிடைக்கும். அதாவது குரு பகவான் 5, 7, 9 பார்க்கார்ல. இதில் 7ஆம் இடத்து பார்வை ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் விழுது. இந்த 2ஆம் இடத்து பார்வை என்னென்னா, நன்மை தருவதோடு மட்டும் இல்லாமல் எதிர் பிரச்சனைகளை ரொம்ப தீர்த்து வைப்பார். எந்த பிரச்சனையிலும் ஆரம்பிச்சிருந்தான் முறியடித்து உங்களுக்கு வெற்றிகரமாக தருவார். இதனால் தொழில் நல்லா வளரும், எல்லாமே வரும். ஏற்கனவே உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க. ரெண்டுமே சூப்பரான பலனை தந்துட்டுருக்காங்க. ஏதாவது தொழிலில் இருக்கும், ஏதாவது தொழில் வளர்ச்சி இருக்கும், பொருளாதார வளர்க்கும், நினச்சதை வாங்குவங்க எல்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எதிரிகள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமையை குரு பகவான் கொடுக்குறாரு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. இந்த குரு அதிசாரம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்காருல்ல, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்னா, இந்த யார் எதிரி, எவனை நம்பலாம் எவனை நம்பக்கூடாதுங்கிறத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது ஒன்று. அடுத்தால நீங்கள் அவங்களுக்கு எதிராக சதி பண்ணதவங்களை நீங்கள் முறியடிக்கலாம். ஒன்று. அடுத்தால இப்போ உத்தியோகம் பார்க்கவங்களுக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு படிப்பினை உண்டாக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு 2 கிரகம் நல்லா இருக்கனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் எதுலேயும் பிரச்சனை வராது. ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலையை உங்களுக்கு சுட்டி காமிப்பார். வியாபாரத்துலேயும் அப்படி தான், உத்தியோகம் பார்ப்பவங்களும் இப்படி தான். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை படித்தா எப்படி நல்லா இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வழி நடத்தி கொடுத்துருவார். அதனால் அது பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது சாதகமற்ற நிலைக்கு குரு பகவான் வந்தாலும் பார்வையில் நன்மை தருவார். ஏற்கனவே உங்களுக்கு நான் இந்த 2 கிரகங்கள் நல்லா தந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது சனியும் ராகுவும் நம்ம தந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள்
கேதுவுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து ஞானிகளுக்கு காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணலாம். இல்லை மறைந்த முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து ஏழைகளுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்கள். குறிப்பாக படிக்கிறவங்களுக்கு நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏழை மாணவர்கள் படிக்க கொடுக்கலாம். அடுத்தால தட்சிணாமூர்த்தியும் நீங்கள் வழிபடுங்க. இதனால் வந்து ரொம்ப அந்த பலன்கள் வந்து நல்ல சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மொத்தத்தில் இந்த அதிசாரம் வந்து சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.